தவறு செய்யும் அமைச்சரை கட்டிக்காக்கும் மாடல் அரசாகவும், ஜெயிலில் பெயில் கிடைத்தவுடன் அமைச்சராகி அழகு பார்க்கும் அரசாகவும் திமுக அரசு உள்ளது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பெண்கள் குறித்தும் இந்து மதம் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து திருக்கோவிலூரில் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய வானதி சீனிவாசன், குடிமகன் தவறு செய்தால் எஃப்ஐஆர் போடும் அரசு அமைச்சர் பொன்முடியை மட்டும் பாதுகாப்பதாக கூறினார். தவறு செய்யும் அமைச்சரை கட்டிக்காக்கும் மாடல் அரசாகவும், ஜெயிலில் பெயில் கிடைத்தவுடன் அமைச்சராக்கி அழகு பார்க்கும் அரசாகவும் திமுக அரசு உள்ளது எனவும் விமர்சித்தார். பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். சிவனையும் பெருமாளையும் வணங்கக்கூடிய பக்தர்கள் நெற்றியிலே அணிகின்ற அந்த சமய சின்னங்களை மிக கேவலமாக, அதுவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலே பேசியிருக்கக்கூடிய அமைச்சர் உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஆக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் ரொம்ப வருஷம் கட்சியில் இருக்காரு, தன்னோட தகப்பனார் காலத்திலிருந்து இருக்காரு, அப்படிங்கறதெல்லாம் மனதில் வைக்காமல் சமூக நீதி, பெண்ணுரிமை, திராவிட மாடல் என்று பேசுகின்ற அரசு உண்மையாகவே பெண்களுக்கும் இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்ற தன் அமைச்சரவையில் இருந்த ஒரு சகாவை தகுந்த முறையிலே அவருக்கு தகுந்த பாடம் கற்பிப்பது போல நீக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. இதேபோல் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கிருஷ்ணகிரியில் பாஜக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பொன்முடி பதவி விலக வேண்டும் என பாஜகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர்.